இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். மகிமையின் தேவனை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் வறுமையிலிருந்து செழிப்பிற்கு நம்மை உயர்த்தும் மகிமையின் தேவனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நம் தேவன் வறுமையை செழிப்பாக மாற்றுகிறவர். அவர் வறுமையை செழிப்பாக மாற்றுகிறவர். அதை குறித்து நாம் ஒரு சம்பவத்தை வேதத்திலே வாசிக்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகாப் ராஜாவுடைய காலத்திலே எலியாவின் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தர் எலியாவை கேரித் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே காகத்தை கொண்டு அவரை போஷிக்கிறார். அதன் பின்பு அந்த கேரித் ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிற்று. அதன் பின்பு கர்த்தர் எலியாவோட பேசி, நீ சாரிபாத் என்கிற ஒரு ஊருக்கு போ, நான் அங்கே உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எலியாவும் சாரிபாத் என்கிற ஊருக்கு வருகிறார். அங்கே ஒளிமுக வாசலிலே விறகு பொறுக்கி கொண்டிருந்த இந்த விதவையானவளை அவர் சந்திக்கிறார். அந்த விதவையினுடைய காரியத்தை நாம் பார்ப்போமானால் அவளுடைய வீட்டை குறித்து அவள் சொல்லுகிறாள், என்னுடைய வீட்டிலே ஒரு பிடி மாவும் ஒரு கொஞ்சம் கலையத்திலே கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் வேறொன்றும் என்னிடத்தில் இல்லை என்பதாக. அப்படியானால் அந்த வார்த்தையிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும் அவளுடைய வறுமையின் உச்சக்கட்டத்தில் அவள் இருக்கிறாள் என்று சொல்லி. ஒருவேளை தேசத்திலே பஞ்சம் இருந்ததினாலே ஒருவேளை கொஞ்ச நாட்கள் நன்றாக சாப்பிட்டு இருந்திருப்பார்கள். அதன் பின்பு நாட்கள் போக போக 3 வேளை உணவு 2 வேளையாக போயிருக்கக்கூடும். 2 வேளை உணவு 1 வேளை உணவாக மாறியிருக்கக்கூடும். அதன் பின்பு இன்னும் ஒரு நேர உணவு மாத்திரமே மீதம் இருக்கிறது என்று சொல்லுகிற நிலைமைக்கு, பஞ்சத்தின் உச்சக்கட்டத்திற்கு, வறுமையின் அடித்தளத்திற்கு அந்த விதவையானவள் தள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் எலியா தீர்க்கதரிசி அவளிடத்திலே கேட்கிறார், கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று சொல்லி. அப்படியே எனக்கு ஒரு அடையும் செய்து கொடு என்று சொல்லி. அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், இந்த ஒரு பிடி மாவும் இத்தனை கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் என்னிடத்துல வேறொன்றும் இல்லையே என்று சொல்லி. ஆனாலும் எலியா சொல்கிறார், அதிலே ஒரு அடையை நீ முதலாவது பண்ணி அதை எனக்கு கொடு. கர்த்தருடைய வார்த்தையின்படியே பஞ்சம் தீரு வரைக்கும் உன் கலையத்திலே எண்ணெய் குறைவதும் இல்லை, பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு நேராக வருகிறது. பாருங்கள், இந்த சம்பவத்திலே இத்தனை கொடிய வறுமையிலும் தரித்திரத்திலும் இருந்த அந்த ஏழை விதவையானவள், ஒருவேளை அவளுடைய வீட்டில 2 விறகு இருந்திருக்குமானால் அவள் அந்த ஒளிமுக வாசலுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அந்த 2 விறகுக்காக அந்த ஒளிமுக வாசலுக்கு வரும் பொழுதுதான் அந்த ஒளிமுக வாசல் என்பது தேவனுடைய நீதி நியாயங்கள் வெளிப்படும் ஸ்தலம் என்று சொல்லி வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல எலியாவை சந்திக்க நேருகிறது. ஒருவேளை இன்னும் கடைசி கட்ட நம்ம இனிமேல் இதற்கு மேல பிழைப்பதற்கு வேறு வழியே இல்லை, இதுதான் இது கடைசி கட்ட முயற்சி என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு 2 விறகுக்காக வெளியே வருகிறாள். ஒருவேளை இந்த 2 விறகு குச்சிகள் அவளுடைய வீட்டிற்குள்ள இருந்திருக்குமானால் அவள் சாப்பிட்டு ஒருவேளை அந்த இடத்துல செத்து போயிருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவளை சந்திக்க வேண்டும் என்பது இருக்கிறது. அங்கேதான் கர்த்தருடைய மகிமை அவளை சந்திக்கிறது. எத்தனை வறுமையான கோரமான நிலைமையில இருந்தாலும் தேவனுடைய மகிமை உங்களை உயர்த்தி வைக்க முடியும், உங்களை பிழைக்க வைக்க முடியும், உங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து வைக்க முடியும். என் தேவன் அவளை அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார் 2 விறகுக்காக. அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை அவளை சந்திக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக அவளுக்கு வருகிறது. அவள் தீர்க்கதரிசி சொன்னபடியே செய்தாள் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று தீர்க்கதரிசி சொன்னது போலவே இந்த தேசத்திலே பஞ்சம் தீரும் வரைக்கும் அவளுடைய பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, அவளுடைய எண்ணெயிலே கலையத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடனும் கர்த்தர் இந்த சம்பவத்தை கொண்டு பேசுகிறார். இவருடைய வாழ்க்கையிலே கடைசி கட்ட முயற்சி என்று சொல்லி அவள் 2 விறகு பொறுக்குவதற்காக வெளியே வந்தது போல ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் வெளியே வருகிறீர்களோ? இந்த வீட்டிலே அடைந்து முடங்கிவிட வேண்டியதுதான். என்னுடைய தொழில் முடங்கிவிட்டது, என்னுடைய வருமானம் முடங்கிவிட்டது, எனக்கென்று இனி வாழ்வதற்கு ஒரு வழியே இல்லை, எல்லாம் முடங்கிவிட்டது என்று எண்ணப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு நிற்கிறீர்களோ? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது. அவள் அந்த ஒளிமுக வாசலுக்கு வந்த பொழுது அவளுக்கு ஒரு ஜீவன் உண்டாக்குற, ஒரு பிழைப்பு உண்டாக்குற, ஒரு செழிப்புண்டாக்குற ஒரு பாக்கியத்தை மகிமையின் தேவன் செய்தார். அதே மகிமையின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். யாரை கொண்டாயிலும் எதையாவது ஒரு சூழ்நிலையை காட்டி தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் வெளியே வர வேண்டிய
வேண்டியவர்கள், நீங்கள் வாழ வேண்டியவர்கள். ஒரு அப்பத்தை சாப்பிட்டு செத்து போக வேண்டியவர்கள் அல்ல. திருப்தியாக பஞ்சகாலம் முடியும் மட்டும் செழிக்க செழிக்க முழுவதும் சாப்பிட்டு திருப்தியாக வேண்டியவர்கள், நீங்கள் செத்து போக வேண்டியவர்கள் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நேராக வருகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்து விட்டது, என்னுடைய எதிர்காலமே இருண்டு விட்டது, எல்லாமே சூன்யமாய் மாறிவிட்டது என்று சொல்லி ஏதோ ஒரு பிசாசினால் முடக்கப்பட்டு விட்டேன், ஏதோ ஒரு மந்திரவாத தந்திரவாத கட்டுகளினால் முடக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி செத்து போக வேண்டியதுதான் இதற்கு முடிவு, அல்லது கடன் என்னை அடைத்து போட்டது, இனிமேலும் பிழைப்பதற்கு வழி இல்லை என்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய மகிமை உங்களை சந்திக்கிறது. இந்த மகிமை நேரம், இந்த மகிமை நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி அந்த ஏழை விதவையை சந்தித்தது போல அவளுக்கும் அவளுடைய மகனுக்கும் பிழைப்பிற்கு உண்டானதை அவர் செய்து கொடுத்தது போல, அந்த வார்த்தை நிறைவேற்றியது போல இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது, செழிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. யார் யார் கர்த்தரை நம்புகிறவர்களோ நீங்கள் செழிக்க முடியும். யார் யார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, ஏற்றுக்கொள்கிறீர்களோ, நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். நீங்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில குறைவு என்பது இல்லை. குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற மகிமையின் ராஜாவை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையின் தேவனை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிறவர், சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறவர், சகல சாத்தானுடைய அதிகாரங்கள் மேலும் வெற்றி சிறந்தவர், அவர் சாவை ஜெயித்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் இந்த பஞ்ச காலத்திலும் ஒன்றுமே இல்லாத வெறுமையான சூழ்நிலையிலும் உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த தேவனை நீங்கள் நம்பி பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களை காக்க போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை பின்னாலே காக்க போதுமானதா இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எப்படி இது என் வாழ்க்கையில் ஆகும்? அவள் ஒருவேளை யோசித்திருக்கலாமே, எப்படி இந்த ஒரு அடையை இந்த மனுஷனுக்கு கொடுத்து விடுவதன் மூலமாக எப்படி என்னுடைய பசியெல்லாம் தீர்ந்து விட போகிறது? இந்த பஞ்ச காலத்தில் எனக்கு ஆகாரம் எங்கிருந்து வந்து விட போகிறது? இந்த மனிதன் எங்கிருந்து ஆகாரத்தை கொண்டு வந்து விட போகிறார் என்று சொல்லி ஒருவேளை அவருடைய மனதில் நினைத்திருக்க கூடும். அப்படித்தான் நீங்களும் உடைய சூழ்நிலையை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் எங்கிருந்து எனக்கு வழி திறக்க போகிறது, இனிமேல் எங்கிருந்து எனக்கு வசதி பெருக போகிறது என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு சவாலாக இன்றைக்கு கர்த்தர் முன்னிறுத்துகிறார். எப்படி அந்த பானையிலே மா செலவழிந்து போகாமல், அந்த கலயத்திலே எண்ணெய் வற்றி போகாமல் தேவன் மகிமையான காரியத்தை செய்தாரோ, அதே போல நீங்க நம்ப முடியாத அளவில், நீங்க உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், நீங்க கிரகிக்க முடியாத விதத்துல தேவனுடைய மகிமை உங்களுக்கு காரியத்தை செய்து முடிக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தரை நம்பி பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த வறுமை சூழ்நிலையிலிருந்து செழிப்பான நிலைமைக்கு தேவன் கொண்டு வந்து விடுவார். ஒன்றுமில்லாமையிலிருந்து என் தேவன் நிறைவுக்கு நேராக உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு பிழைப்புண்டாயிருக்கவும், உங்கள் பிள்ளைக்கு பிழைப்புண்டாயிருக்கவும், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாயிருக்கவும் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. யார் யார் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவனை நான் பற்றி கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட மகிமையின் தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரண்டை வருவீர்களோ, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வீர்களோ, உங்களுக்கு தேவன் இதே அற்புதத்தை, இதே அதிசயத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். உங்களுடைய வறுமை மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் மாறும், உங்களுடைய சிறையிருப்புகள் மாறும், உங்களுடைய துன்பங்கள் வியாதிகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராய் செழிப்பிலே கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் இருப்பார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் வறுமையிலிருந்து செழிப்பை கட்டளையிடுகிற தேவன் என்று சொல்லி உம்முடைய மகிமையை நாங்கள் தியானிக்கிறோமே. ஆண்டவரை, எங்களுக்கு கிரகிக்க முடியாது ஆண்டவரை, எங்களுடைய மனித மூளையால் அதை யோசிக்க முடியாது, எப்படி நடக்கும் என்பதை எங்களால் யோசித்து பார்க்க முடியாது. ஆனால் நீர் செய்ய வல்லவர். அதுதான் உம்முடைய மகிமை, அதுதான் உம்முடைய வல்லமை ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்தினாலே தேவனே, இந்த நிகழ்ச்சியை ஏக்கத்தோடு ஆண்டவரை எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக. இனி வழியே இல்லை, இனி பிழைக்கிறதற்கு ஒரு வழியே இல்லை என்று சொல்லி நினைக்கிற
உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. அவர்களுக்கு ஒரு வழியை நீர் உண்டு பண்ணுவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணி செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விடுவீராக. இதுவரை பட்ட கஷ்டங்கள், இதுவரை அடைந்த காயங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றினின்று விடுதலையாக்கி ஒரு புதிய செழிப்பை தேவநீர் கட்டளையிட போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமையானவரே, நீர் மகிமையான காரியத்தை இந்த நாளிலே செய்து பிள்ளைகளை மகிழ பண்ண போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கே துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.